الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم صدق الله العليم. புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. ஜும்மாவுக்கு வருகை தந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் கடமை நிறைவேற்றுவதற்கு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, அல்லாஹ்வை தக்வா கொண்டு அஞ்சி பயந்து எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை நினைவில் வைத்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வா இறை அச்சத்தை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். நோம்பினுடைய காலத்தில் நிதமும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் தக்வா என்கிறது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் அதனை எதிர்பார்க்கின்றான். அடியான் அவனை பயப்பட வேண்டும் என்பதனுடைய யதார்த்தம் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அவனுடைய நேசத்தை பெற வேண்டும். இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நண்பர்கள் தக்வாவுடையவர்கள். தக்வாவுடைய வரைவிலக்கணம் ஏராளமாக சொல்லப்படுகின்றது. சில சம்பவங்களும் அதற்கு கூறப்பட்டிருக்கிறது. என்றாலும் அல்லாஹ்வை முழுமையாக திருப்திப்படுத்தி அவனுடைய கட்டளையை எடுத்து நடந்து அவன் விலக்கியவற்றிலிருந்து தவிர்ந்து நடந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறைகளை யார் 24 மணித்தியாலங்களிலும் பின்பற்றார்களோ இது தான் தக்வா. தக்வாவை பற்றி கேட்கப்படும் பொழுது உதாரண ரீதியாக சில விடயங்களை முன்வைப்பார்கள். ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல மத் தக்வா, தக்வா என்றால் என்ன? அமீருல் முஃமினீன், நீங்கள் எப்பொழுதாவது முட்கள் நிறைந்த ஒரு பாதையில் நடந்திருக்கிறீர்களா? ஆம். எந்த முறையில் உங்களுடைய அந்த நடையை மேற்கொள்வீர்கள்? என்னுடைய பாதத்துல முள்ளு குத்தக்கூடாது, என்னுடைய உடுப்புல முட்கள் மாட்டக்கூடாது, மிகவும் கவனமாக என்னுடைய ஆடைகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு நான் நடப்பேன், அதுதான் தக்வா என்றார்கள். இன்று ஷைத்தானுடைய வலைகள் வீசப்பட்டிருக்கிறது, ஹராமான பாதைகள் திறக்கப்பட்டிருக்கிறது, அரை கூவல்கள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. யாரும் பார்க்காத நிலைமையில் எதுவும் செய்வதற்குண்டான அமைப்புகளும் இருக்கிறது. இன்று உலக ரீதியில பலவிதமான அமைப்புகளில் சில விடயங்களை கண்டுபிடிப்பதற்கு ஏற்படுத்தி இருந்தாலும் கூட சில அடியார்கள் சுசகமான முறையிலே அதனை பாவத்தை செய்து முடிக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அதனை மறைத்து விடுகின்றான். மறைத்த பாவத்தை வெளியாக்கக்கூடியவன் மன்னிக்கப்படாதவன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி முஆஃபா, என்னுடைய உம்மத்துல எல்லா பாவிகளுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை கொடுப்பான். இல்லல் முஜாஹிரீன், யாரு பாவத்தை செய்துவிட்டு அதனை ஜஹர் பண்றாரோ, அதனை சொல்லுகிறாரோ, யாரும் அறியல்ல, அல்லாஹ் பாவம் பார்த்து அவனுடைய பேர் சத்தார், மறைக்கக்கூடியவன், அதனுடைய தன்மையை காட்டிவிட்டும் கூட அடியான் அதிலே தைரியம் கொண்டவனாக ஆகிவிடுகின்றான். மூர்க்கம் பிறக்குது, இவனை மன்னிக்க மாட்டேன் என்கிறான். தக்வா நானும் நீங்களும் அடைந்த அடையாளங்களை எங்களுக்கு பரிசீலனை செய்து கொண்டே போகலாம். ஒரு நோம்பில் உயிரோடு இருந்தோம், அதனால இந்த நோம்புலையும் உயிரோடு இருக்கும் பாக்கியம் கிடைக்கப்பட்டிருக்குது. யாரெல்லாம் இல்லையோ கபருடைய மண்ணில போய் தூங்கி விட்டார்கள், அவர்களுடைய செய்திகள் அறிய முடியாது, அவர்களால் வந்து சொல்ல முடியாது. அவர்கள் தக்வாவுக்கு நிறைவு கொடுத்தார்களா? இல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சன்னிதானத்தில் சிக்கி இருக்கிறார்களா? என்னாலும் உங்களாலும் தீர்ப்பு வழங்க முடியாது. இன்று அமர்ந்திருக்கக்கூடிய, இன்று மிம்பர்ல நின்றிருக்கக்கூடிய இந்த தலைகளும் ஒரு நாள் மறைந்துவிடும், அவர்களுடைய செய்தும் மங்கிவிடும். அதற்கு முன்னால் மனிதனே ரப்பை நெருங்கு, நோம்புடைய நோக்கத்தை நிறைவேற்று. நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்கு எத்தனை மாதங்களை சந்தித்தாய் என்றாலும் அது நிறைவேற்றப்படவில்லையே. உன்னுடைய கண்கள் எதனை பார்த்ததோ அதை பார்த்து கொண்டிருக்கிறது, கரங்கள் எதனை தொட்டதோ அதை தொட்டு கொண்டிருக்கிறது. எந்த ஹராத்தின் பக்கம் நடந்தாயோ நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தக்வாவுக்கு நாங்கள் அடையாளம் காட்டி காலையிலும் மஸ்ஜிதுக்கு சமூகம் அளிக்கிறோம், குர்ஆனையும் தொடுகிறோம், திக்ராத்களையும் செய்கின்றோம். என்றாலும் அதற்குள்ள இன்பம் பிறக்கிறதா என்கிறதனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நோம்பின் ஊடாக இதயத்தில் ஒரு இன்பம் பிறக்க வேண்டும். பாவம்
பாவத்தை விட்டும் விலகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானுடைய ருசியை, டேஸ்டை ஏற்படுத்துகின்றான். ஒரே ஒரு பார்வையை நீ தாழ்த்துறதின் காரணமாக யஜிது ஹலாவத்தஹு ஃபீ கல்பி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனின் உடைய இன்பத்தை இதயத்திலே உணர செய்கின்றான். இன்னும் ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பாவத்தை விட்டும் விலகி தக்வாவுடைய வரையறைக்குள்ள வரும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு தொடர்ந்து ஒரு அமல் செய்யும் பாக்கியத்தை கொடுக்கின்றான். அந்த அமலின் இன்பத்தை தன்னுடைய இதயத்தில் பெற்றுக் கொள்வான். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், இதுல குர்ஆனோட இந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது. தாபீன்கள்ல பலர் இருந்தார்கள். கிதாபுல எழுதப்பட்டிருக்கிறது, நோம்புடைய காலம் வந்தால் தன்னுடைய கடைகளை கூட மூடிவிடுவார்கள், குர்ஆனோட தன்னை ஈடுபடுத்துவார்கள், குர்ஆனையே ஓதிக்கொண்டிருப்பார்கள். யார் குர்ஆனையே ஓதிக்கொண்டிருப்பார்களோ துஆ கேட்கக்கூடியவர்களை விடவும், திக்ர் செய்யக்கூடியவர்களை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பனவுகளை அவர்களுக்கு கொடுக்கின்றான். கைர்களை குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்றான். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ். ரமலானுடைய மாதத்துல ஏன் குர்ஆனை இறக்கினேன், எதற்கு ரமலானை தேர்ந்தெடுத்தேன் என்கிறதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றான். ஏனைய 12 மாதங்கள்ல சிறப்பான 4 மாதங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அதுல ரமலான் உட்படுவதும் கிடையாது. மாற்றமாக ரஜப், ஷாபான், துல்காதா, தில்ஹிஜ்ஜா இவைகள் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதத்துல குர்ஆனை இறக்காம ஏன் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் இறக்கினான்? ரமலானுல உன்னுடைய கண்கள் என்னை வெளிப்படுது, ரமலானுல உன்னுடைய உள்ளம் என்னை வெளிப்படுது, உன்னுடைய உடல் உறுப்புகள் வெளிப்படுது, அது அனைத்தும் என்னையே நாடுது, தக்வா பிறக்குது. இதனால குர்ஆனை பின்பற்றுவது இலகுவாக இருக்கும். நோன்பை பிடித்துக் கொண்டு குர்ஆனை பின்பற்ற வேண்டும், நோன்பை பிடித்துக் கொண்டு குர்ஆனை படிக்க வேண்டும். இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை இறக்கி வைத்தேன். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுடைய நேர்வழிக்காக வேண்டி. வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அதுல சத்தியம் அசத்தியம் என்னவென்கிறதனையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல்யஸும், யார் நோம்புடைய காலத்துல உயிரோடு இருக்கிறீங்களோ, யார் பிறையை கண்டீர்களோ அல்லது பிறையை கொண்டு உங்களுக்கு சாட்சியம் சொல்லப்பட்டு விட்டதோ நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள். வெறுமனே சில்லற காரணங்களுக்காக வேண்டி நோன்பை விட்டு விடாதீர்கள். சிலர் வெறுமனே சீனி நோய்க்காக வேண்டி நோன்பை விட்டு விடுகின்றார்கள். சீனி நோய் குணமாகும் நோம்பின் காரணமாக 3 நேரம் நான் மாத்திரை போட வேண்டி இருக்குது, டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணி இருக்கிறார் என்று வெறுமனே போலி காரணங்களை சொல்கின்றார்கள். பகலில் ஒரு நேரம் மருந்தை போடாததின் காரணமாக யாரும் மௌத்தா போறது அல்ல. சஹருடைய நேரத்துல மருந்தை உட்கொள்ளலாம், இஃப்தார்ல மருந்தை உட்கொள்ளலாம். டாக்டர் 3 நேரமும் நீ எடுக்கவில்லை என்றால் மௌத்தாகுவாய் என்றிருந்தால் உங்களுக்கு அனுமதி இருக்குது. அப்படி இல்லை என்றால் சில போலி காரணங்களுக்காக வேண்டி நோன்பை விட முடியாது. நோன்பை விட்டுட்டு தக்வாவை எங்கே தேட முடியும்? அல்லாஹ் அதனை எங்களிடத்துல சூசகமான முறையிலே கேட்கிறான். குர்ஆனோட சங்கமிப்போம், ரமலான் முழுக்கவும் குர்ஆனையே எங்களுடைய வார்த்தைக்கும் நாவுக்கும் இதயத்துக்கும் உடல் உறுப்புகளுக்கும் ஒரு ஆபரணமாக ஆக்குவோம். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், மல்லம் யக்ரஇல் குர்ஆன ஃபக்கத் ஹஜரஹு, யார் குர்ஆனை ஓதவில்லையோ அவன் அதனை மறுத்து விட்டான், குர்ஆனை நிராகரித்து விட்டான். வமன் கராஹு வலம் யததப்பர் மஆனிஹி ஃபக்கத் ஹஜரஹு, ஒருத்தன் ஓதுறான் ஆனாலும் அதனுடைய கருத்தை சிந்திக்கின்றான் இல்ல, அதனுடைய அரபு வார்த்தைகளை அவன் விளங்குறான் இல்ல. ஜாலிக் என்றால் அது, அல் கிதாப் என்றால் புத்தகம், லா ரைப என்றால் சந்தேகம் இல்ல, ஃபீஹி என்றால் அதிலே. இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முஸ்லிமும் வழங்க வேண்டும். இது ஆலிம் மட்டும் விளங்குறது அல்ல. இதற்காக என்ன முயற்சி செஞ்சோம்? இப்பதே அந்த கவலையை கொள்ளுங்கள். இன்றைக்கு காதுக்குள்ளையும் வாய்க்குள்ளையும் நுழையாத பாஷையெல்லாம் படிக்கிறோம் துனியாவுடைய நோக்கத்தை வச்சு. அல்லாஹ் வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், நான் குர்ஆன அதனை ஞாபகப்படுத்துவதற்கு, மனனம் செய்வதற்கு, ஆய்வு செய்வதற்கு இலகுவாக்கி வைத்திருக்கிறேன். யார் இருக்கிறீர்கள்? அதனை சிந்திப்பவர்கள், தத்பீர் பண்றவர்கள், ஞாபகப்படுத்துறவர்கள். என்ன உங்களுடைய உள்ளங்கள்ல பூட்டா போடப்பட்டிருக்கிறது? குர்ஆனை ஓதுறார், மானாவை சிந்திக்கிறார் இல்ல, கருத்து விளங்குறார் இல்ல. ஃபக்கது ஹஜரஹு, அந்த குர்ஆனை அவனும் நிராகரித்து விட்டான், மறுத்து விட்டான். எங்கள் எத்தனை பேர் குர்ஆனை மறுத்தவர்கள் இருக்கிறோம்?
சிந்தனை செய்து பாருங்கள். இல்ல எனக்கு விளங்குது இல்ல, அதனுடைய கவலையாவது கொள்கின்றோமா? கவலை கொண்டால் மருத்துவருடைய பட்டியல சேர மாட்டோம். அந்த கவலையில முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பட்டியல்ல எங்களை சேர்க்க மாட்டார். இறுதியாக சொல்றார்கள், மன் கராஹு வ ததப்பர மஆனிஹி வலம் யஅமல் பிஹி ஃபகத் ஹஜரஹு. அவன் ஓதுறான், கருத்தையும் சிந்திக்கிறான், அது நல்ல விளங்குது என்றாலும் அதில இருக்கக்கூடிய ஏவல்களை எடுத்து நடக்கிறான் இல்ல, விலக்கல்களை தவிர்த்து நடக்கிறான் இல்ல, அதனை கொண்டு அமல் செய்கிறான் இல்ல, ஃபகத் ஹஜரஹு, இவனும் குர்ஆனை மறுத்துவிட்டார். அதன் பின்னால நாள மறுமையில ரப்பு முன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் ஆயத்தையும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதி காட்டினார்கள். கால ரப்பி கால ரசூல் யா ரப் இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. ரசூல் தூதர் சொல்லுவார், என்னுடைய கூட்டம் இந்த குர்ஆனை மறுத்துவிட்டார்கள். நானும் நீங்களும் குர்ஆனை மறுத்தவர்களாக ஆகிறதா? இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வருவார்கள். ஹதீஸ் வந்திருக்கிறது, ஃபயத்ததாரசுல் குர்ஆன. இந்த தாரஸ யுதாரிசு என்ற சொல்லிலக்கண வார்த்தை ஒருவருக்கு ஒருவர் குர்ஆனை கற்றுக்கொள்வார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அவர் தான் குர்ஆனை இறக்கினவர், அவர் தான் கொண்டு வந்தவர். நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் உங்களுடைய கல்புல அந்த குர்ஆனை கொண்டு வந்தார். இந்த ரெண்டு பேருக்கு குர்ஆனை கற்க என்ன தேவை இருக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுக்கு விளக்கமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கு குர்ஆனை கற்க என்ன தேவை இருக்கிறது? தேவையை அல்லாஹ் சொல்கிறான், 7 கடல்கள் கொண்டு வந்து எழுது தீர்ந்து விடட்டும், மீண்டும் மைகளாக முழு மரங்களையும் கொடி செடிகளையும் ஆக்கு, எழுது. என்னுடைய வார்த்தைகளை எழுத முடியாது, உள்ளங்கள் மூடப்பட்டிருக்குது, சிந்தனைகள் சிதறடிக்கப்பட்டிருக்குது. குர்ஆனின் உடைய ஒளி, அதனுடைய மகத்துவம், அதனுடைய வெளிச்சம் விளங்க முடியாமல் இருக்குது. வேற வேற விடயங்களை வாசிக்கிறது, பார்க்கிறதுல இன்பம் பிறந்து இருக்குது. ரப்புடைய கலாம் அது உயிரோட்டம் உள்ளது, ஒரு நாளும் வீணாக மாட்டாது. கியாமத்து நாள் வரும் பொழுது உயர்த்தப்படுமே தவிர அது ஒரு நாளும் அழிய மாட்டாது. அல்லாஹ் நிரந்தரமானவை போல அவனுடைய பேச்சு குர்ஆன் நிரந்தரமானது. இன்னல் குர்ஆன வஸ்ஸௌம யஷ்ஃபஆனி லில் அப்த். நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கியாமத்து நாள் அன்று மன்றாடும், இன்டர்செஷன் பண்ணும், பரிந்துரைக்கும். யகூலுல் குர்ஆன் ஐ ரப், குர்ஆன் கூறும், என்னுடைய ரப்பே, இன்னி மனாதுஹு நௌம ஃபில் லைல், இரவுல இவனுடைய தூக்கத்தை தடுத்து வைத்திருந்தேன். ஃபஷஃபினி ஃபீஹி, இவனுடைய விடயத்துல என்னுடைய மன்றாட்டத்தை, பரிந்துரையை கபூல் செய், ஏற்றுக்கொள். குர்ஆன் இரவுல என்னுடைய உங்களுடைய தூக்கத்தை தடுக்கணும். அதுவும் விசேடமாக ரமலானுடைய மாதத்துல தராவீகை தொழுது விட்டு சென்றோம், இரவு வணக்கங்களை புரிந்து விட்டோம், உடம்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூக்கம் மேலிடுது. இந்த நேரம் தான் குர்ஆனை கையில எடுக்கணும். தூக்கம் வந்தும் குர்ஆனை ஓதினான். யா அல்லாஹ் மனதுஹு நௌம ஃபில் லைல், இரவுல இவனுடைய தூக்கத்தை தடுத்து வைத்திருந்தேன். ஃபஷஃபினி ஃபீஹி, நோம்பும் சொல்லும், இன்னி மனாதுஹு தஆம வஷ்ஷராப் வஷ்ஷஹவாத் ஃபின் நஹார், பகல் பொழுதுல இவனுடைய சாப்பாடு, குடிப்பானம், மனோ இச்சைகள். ஹலாலான மனைவி பக்கத்துல அபில்து நிகாஹா என்று வலியுடைய கரம் தழுவி வீட்டுக்கு கொண்டு வந்தவள், அவளை கூட தொடாதே. எதற்கு இந்த பயிற்சி? எதுவரைக்கும்? அந்த இரவின் உடைய நேரம் உதிக்கும் வரைக்கும், மகரிபுடைய சந்தர்ப்பம் வரைக்கும் இச்சையோட தொடாதே. இந்த பயிற்சினால் ஏனைய பெண்ணை தொடாமல் இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழிவகுப்பான். இந்த நோம்பினுடைய ஷஹவாத்துகள் எதற்கு? ஹலாலான மனைவியும் தொடாதே என்று சொன்னான். ஆனாலும் ஒரு காலம் நோன்பு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது, ஜக்காத் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்தது. நோன்பு விசால் செய்யப்படும், அதாவது நோன்பு திறந்ததன் பின்னால இரவுல எதுவுமே சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் இஃப்தார் வரைக்கும். அது எங்களை போல அங்க கிலோ கணக்கிற அடிக்கிற இஃப்தார் இல்ல, மாற்றமாக அவர்கள் ஈச்ச பழங்களும் ஏதோ சிறிய ஒரு உணவையும் தான் உட்கொள்வார்கள். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனை கூட அல்லாஹ் மாற்றி அமைத்து இரவு முழுக்க குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லஹுல் கைத்துல் அப்யல் மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜர், ஃபஜருடைய நேரம் வரைக்கும். அதுல அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றான், அதை நான் இங்கே சொல்ல வரவில்லை. அது வரைக்கும்
நீங்க சுபகு வெளுக்கும் வரைக்கும் சாப்பிடுங்க, குடிங்க என்றெல்லாம் அவகாசம் தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தர்ப்பத்துல வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் தான் இரவுல மனைவிமார்களை அணுக முடியாது, தடை விதிக்கப்பட்டிருந்தது. பகல்ல எப்படி அவளை தொட முடியாதோ இச்சையோட, அதே போல இரவு நேரங்கள்லையும் நோன்பு திறந்ததன் பின்னாலும் தொட முடியாது. ஆனாலும் சஹாபாக்களால அணை கட்ட முடியல. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஜலீலுல் கத்ர் சஹாபாக்கள் கூட ஓடி வந்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் நாசமாகிவிட்டேன், என்ன உமர், இரவுல மனைவியை தொட்டுட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் உடைய ஆயத்தை இறக்குறான். வஹில்ல லக்கும் லைலத்தஸ் ஸியாமி ரஃபஸு இலா நிஸாஇக்கும் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவு நேரங்கள்ல ரமலானுடைய மாதத்துல உங்களுடைய மனைவிமார்களை அணுகிக் கொள்றத, நீங்க வீடு கூடுறத ஹலால் ஆக்கி விட்டான். அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானூன லிஅன்ஃபுசிக்கும் ஃபதாப அலைக்கும் வஅஃபா அன்கும். அல்லாஹ்வுக்கு தெரியும் நீங்க உங்களுடைய ஆத்மாக்களுக்கு தீங்கு இழைத்துக் கொள்வீங்க என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு தௌபாவை நசீபாக்கி மன்னித்து விட்டான். ஃபல் ஆன பாஷிருஹுன்ன, இந்த நேரம் தாராளமாக அவர்களிடத்தில் நெருங்குங்க. வபுதகு மா கதபல்லாஹு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த குழந்தை பாக்கியங்களை நிர்ணயித்தானோ அதனையும் அடைந்து கொள்ளுங்க என்று எங்களுக்கு சொல்கின்றான். நானும் நீங்களும் இந்த ரமலானை ரமதானாக, பாவங்களை சுற்றி எரிக்கக்கூடியதாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நெருக்கத்தையும் அன்பையும் அவனுடைய தோழமையையும் பெறக்கூடியதாக ஆக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். காலங்கள் நேரங்களை பொய்யான வார்த்தைகள் பேசுறது, மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பி ஃபலைஸில்லாஹி ஹாஜத்துன் ஃபி யதா தஹமு வ ஷராபஹு. பேசின பொய்யை இன்றைக்கும் பேசுறான். வியாபாரி அன்றைக்கு வரக்குள்ள சொன்ன பொய்யை ரமலான்லையும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எந்த விதமான திருத்தமும் இல்லை. இப்படியான உன்னுடைய நோன்புல பசித்திருக்கிறது, தாகித்திருக்கிறது தவிர வேற எதுவும் என்று இல்லை என்றால சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்புகளை பாதுகாத்து அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி.